சத்துருக்கள் பயத்தை நீக்கும் முத்துக்குமார சுவாமி. கடலூர் மாவட்டத்தில் உள்ள பரங்கிப்பேட்டையில் இருக்கின்ற முத்துக்குமார சுவாமி திருக்கோவில். இது முருகப்பெருமானுக்குரிய எண்ணற்ற பெயர்களில் ஒன்றே முத்துக்குமார சுவாமி ஆகும். இந்த சுவாமியின் சக்தி அளவிட முடியாதது. இவரை தொடர்ந்து வணங்கி வருபவர்களுக்கு எத்தகைய நோய் நொடி பாதிப்பும் தோஷங்களால் ஏற்படுகின்ற எந்த பாதிப்பும் இருக்காது. பரங்கிப்பேட்டையில் உள்ள முத்துக்குமார சுவாமி முன்புறம் 5 முகங்களும் பின்புறம் 1 முகமும் என 6 முகங்களுடன் இந்திர மயில் மீது அமர்ந்த நிலையில் காட்சி தருகின்றார். இத்தகைய சிறப்பு உலகில் உள்ள எந்த முருகன் கோவிலிலும் கிடையாது என்பது தனி சிறப்பாகும். இங்குள்ள முத்துக்குமார சுவாமியை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தரிசனம் செய்தால் சத்துருக்கள் பயம் விலகும் என்பதால் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையன்று சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது. செவ்வாய்தோறும் இவருக்கு சத்ரு சம்ஹார திரிசதி என்ற அர்ச்சனை நடைபெறுகிறது. அப்போது முருகனின் 6 முகங்களுக்கும் செவ்வரளி மாலை அணிவித்து தனித்தனியே தீபாராதனை செய்து தனித்தனி நைவேத்தியத்துடன் பூஜை நடைபெறுவது எங்கும் இல்லாத சிறப்பாகும். செவ்வாய்க்கு அதிபதியான முருகனை இங்கு செவ்வாயன்று வழிபடுவது பெரும் நன்மையாகும். இங்குள்ள முருகன் தைப்பூச தினத்தன்று சுவேதா நதிக்கும் மாசி மகத்தன்று வங்காள விரிகுடா கடலுக்கும் என 2 தடவை தீர்த்தவாரி காண்பதற்காக செல்வதும் குறிப்பிடத்தக்கது. நமுசி என்ற அசுரன் பெற்ற வரத்தின்படி ஆயுதங்களால் அவனை தாக்க முடியாது என்பதால் கடல் நுரையை கொண்டு அசுரனை தாக்கும்படி இந்திரனுக்கு சிவபெருமான் அறிவுறுத்தினார். அதன்படி இந்திரன் கடல் நுரையை வீசி அசுரனை அழித்தான். அதற்கு நன்றி கடனாக இந்திரன் இங்கு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்குகிறான். அதனால் இந்திரலிங்கம் என்றழைக்கப்பட்ட இந்த சிவலிங்கத்திற்கு அருகில் முத்துக்குமார சுவாமி சந்நிதி உள்ளது. அக்கோபுரத்திற்கு எதிரில் கொடிமரம் அமைக்கப்பட்டதால் இவர் பிரசித்தி பெற்றுவிட்டார். கோவிலிலும் சிவன் கோவிலாக இருப்பினும் முருகன் பெயரிலேயே அழைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.